பாருங்க, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல ப்ராசஸ் டயக்ராம் பார்த்தோம். இப்ப நம்ம கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் கான்செப்ட் பார்க்கிறதுக்கு பிசிபி கடு முக்கியம். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் என்ன செயல்நிலை மாற்று நிலை தொடர்பான வரைபடத்தை கொண்டிருக்கும். பிசிபி நம்ம ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் சொல்லுவோம். பிசிபி பார்த்தா மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். பிசிபி ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் தொகுதி செயற்படுத்தல் கட்டுப்பாட்டு தொகுதி விரிவு தகவல்ல பிசிபி தெரிஞ்சிருக்கும். பிசிபி வந்து செயல்நிலை மாற்று தொடர்பான தகவலை கொண்டிருக்கும். முதலாவது செயற்பாட்டு ஐடி இருக்கும், இது தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணி பாடம் ஆய்வுல ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஐடி இருக்கும். தனித்துவம் அடையாளம் காண்றது, நான் டேட்டா பேஸ் படித்தோம். டேட்டா பேஸ்ல தனித்துவம் அடையாளம் காண்றது போல நம்ம இங்க ஒவ்வொன்றுக்கும் செயற்பாட்டு ஐடி நமக்கு காணப்படும். பிசிபி இருக்கும், செயற்பாட்டு ஐடி இருக்கும். அதே போல இரண்டாவது ஒவ்வொரு செயல்நிலைக்குரிய செயல்நிலை மாற்றம் எங்க இருக்குங்கிற செயல்நிலை மாற்றம் தயார் நிலையில் இருக்கா, செயல்நிலை மாற்றம் ப்ராசஸ் ஸ்டேட் ரெடியில் இருக்கா, பிளாக்ல இருக்காங்கிற விவரம் இருக்கும். மூணாவது நிரல் எண்ணி, இதுல முக்கியம் ப்ரோக்ராம் கவுண்டர். நிரல் எண்ணி, ப்ரோக்ராம் கவுண்டர். இது அடுத்ததாக எந்த நிரல் தயார்ல இருந்து ஓடுதலுக்கு வரப்போகுது, வெறும் விபரம். இதை மட்டும் கொஞ்சம் விரிவா பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது பதி விபரம், ரெஜிஸ்டர் தகவல், பதியிட விபரம், ரெஜிஸ்டர் தகவல். சோட்டா நினைவக தகவல், மெமரி நினைவக தகவல், மெமரி இன்ஃபர்மேஷன். ஐயோ உபகரணம், ஃபைல் விபரம், பாவிக்கிற ஃபைல் விவரங்கள் பிசிபியில் இருக்குல்ல, ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். இதுல இருக்கிற விவரங்களை கேட்கலாம், நோட் பண்ணிக்கணும். பிசிபி எம்சிக்யூல பார்ப்போம். அதுல ஸ்ட்ரக்சர், நம்ம செயல்நிலை மாற்று வரைபடங்கள் தொடர்பான தகவலை கொண்டுள்ள ஒரு டேட்டா பேஸ். நம்ம படிச்சோம் டேட்டா பேஸ். ஏன் ஈஸியா இருக்கும்னா, நம்ம சகலதும் படிச்சு போட்டு பேப்பர் செய்யறோமே, அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக், இதுல ப்ராசஸ் ஐடி, ப்ராசஸ் ஸ்டேட்ஸ், ப்ரோக்ராம் கவுண்டர். அடுத்ததா யார் வந்து தயார்ல இருந்து ஓடுதலுக்கு வர போறார், ரன்னிங் வரார். அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன், அதான் ரெஜிஸ்டர் விபரம், மெமரி சம்பந்தப்பட்ட அக்கவுண்டிங் விபரம், இன்புட் அவுட்புட் உபகரணம், பாவிக்கிற இன்புட் அவுட்புட் உபகரணம், ஃபைல் டீடைல்ஸ் இருக்கும்.
ஃபைல் டீடைல்ஸ் இருக்கும்ல, வேற விவரம் வருமா? கட்டாயம் இதே கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இதே அடிக்கடி கேட்கிற கேள்வி. இதுக்கு இப்படி ஒரு முன்னுரிமை ஒன்று இல்லையா? முன்னுரிமை ஒன்று இல்ல. இந்த 6 விடயங்களையும் வச்சிருக்கும். செயற்பாட்டுக்கு ஐடி, செயல்நிலை மாற்றம், நிரல் எண்ணி ப்ரோக்ராம் கவுண்டர். அடுத்தது ப்ரோக்ராம் கவுண்டர்னா யார் வந்து ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வர போகுது, அது ரெஜிஸ்டர் விவரம், அது மெமரி இன்ஃபர்மேஷன், ஐஓ டிவைஸ் விவரம், ஃபைல் விவரங்கள் தேவைப்படும். ஓகே, கேள்விக்கு போவோம். என்ன செய்யறோம்? 16க்கு 2. ஓகே, சந்தர்ப்பாளி செயற்பாடு என்ன செய்யணும்? பணி செயல்முறை என்று தற்போது செயல்படும் வகையில் இருக்கும் செயல்முறை நிறுத்தி பின்பு அதனை மீண்டும் தொடங்குவது அல்லது வேறொரு செயல்முறை ஆரம்பிக்கிறது தான் கண்டெஸ்ட் ஸ்விட்சிங். உதாரணத்துக்கு வலைமேலோடி வெப் பிரவுசர் வந்து தொலைப்படும் போது, ரன் ஆகும் போது தயார் நிலையில் உள்ள அக்கவுண்ட் சாஃப்ட்வேரை ரன்னிங்கை கொண்டு வர்றது வலைமேலோடி செயற்படுத்தலை. வெப் பிரவுசரை ப்ராசஸ இப்ப வெப் பிரவுசரை ப்ராசஸ டைம் அவுட் பண்ணி அதை தயார் நிலைக்கு கொண்டு வர்றது, அந்த வெப் பிரவுசரை விட்டு திரும்ப தயாரிக்க கொண்டாந்தானே அவர் திரும்ப தொடர்றது. இந்த 3ம் தான் நம்ம என்ன சொல்றோம்? கண்டெஸ்ட் ஸ்விட்சிங் சொல்றோம். எல்லாம் தெரிஞ்சுக்கோ, இந்த 3 செயற்பாடு தான் மெயினா கண்டெஸ்ட் ஸ்விட்சிங்கா வரும். இப்ப இருக்கட்டும், நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வாங்க. அப்ளிகேஷன் கவுலிய பாப். இதை எச்ச பார்த்துட்டும் ஐய பார்த்துட்டு நான் அதுக்கு வரேன்னா, தானே பின்வரும் சூழ்நிலை காட்சியை வாசித்து ஐயெடுங்க. பின்வரும் சூழ்நிலை காட்சியை வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. ராணி ஒரு தனி முறை வழியாக்கியுள்ள ஒரு கணினியில் தனி சிங்கிள் ப்ராசஸர் தெளிவா சொல்ற ஒரு கணினியில் கணிப்பு பிரயோகத்தை ஆரம்பிக்கிறார். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை
உரிய கணிப்புகள் நடைபெறும் அதுவில் அவர் சில தகவலை தேடுவதற்கு ஒரு வலை மேல்வழி வெப் பிரவுசர் பிரயோகத்தை ஆரம்பிக்கிறார். இதனை அடிப்படையாக கொண்டு சந்தர்ப்பாளி முறையில் நிகழ்த்தப்படும் பிரதான செயற்பாடுகளை விளக்கு. இந்த உதாரணத்தை வச்சு எவ்வாறு சந்தர்ப்பாளி செயற்பாடு நடைபெறும்ங்கிறத விளக்கட்டும். எவ்வாறு சந்தர்ப்பாளி செயற்பாடு நடைபெறுங்கிறத விளக்கட்டும். பாருங்க எப்படி விளக்கலாம். ஆன்சரை போர்ட்ல எழுதுவோம். நீங்க யோசிக்காம எப்படி எழுதலாம். இப்ப நம்மளோட கேர்லி பார்க்க பாருங்க. டியூட்ல ஸ்ட்ரக்சர்ல ஐ கேர்லில முதலாவது, ஸ்ட்ரக்சர்ல ஐ கேர்லில முதலாவது மேலே உதாரணத்தை வச்சு கண்ட ஸ்விட்சிங் செயற்பாடு வழங்கப்படுத்துதான். ராணி ஒரு சிங்கிள் ப்ரௌசர்ல ஒரு காணியில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆரம்பிக்க உரிய கணிப்புகள் நடைபெறாதவில் அவர் சில தகவலை தேடுவதற்கு ஒரு வெப் பிரவுசர் அப்ளை பண்றார். இதுல கண்ட ஸ்விட்சிங் நீங்க எப்படி வழங்கப்படுத்துவீங்க? என்ன செய்யணும்? கேர்லி படி எது அப்ளை ஆகுது? எது ரன் ஆகுது? ஸ்டார்ட்ல கணிப்பு பிரயோகம் முதலாவது கணிப்பு பிரயோகம் இப்ப வலைமேலோடி பிரயோகம் முதலாவதான வலைமேலோடி பிரயோகம், வலைமேலோடி பிரயோகம் பிசிபி அடிப்படையில், பிசிபி இங்க கட்டாயம் வரணும், அந்த சேமிப்பு இருக்கணுமே. வலைமேலோடி பிரயோகம் பிசிபி அடிப்படையில் ஓடவிட அனுப்பப்படும். இது முதலாவது நடக்கும். ஏண்டா இப்ப வெப் பிரவுசர் ரன் ஆயிட்டு நல்லா பாருங்க, நல்ல கேள்வி உண்டு. கண்ட ஸ்விட்சிங் இப்ப எது ரன் ஆயிட்டு இருக்குன்னா கணக்கியல் சாஃப்ட்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப வெப் பிரவுசர் ஓபன் பண்ணோம்னா வெப் பிரவுசர் வந்து ஓட ரன்னிங் ஸ்டேட்டுக்கு அனுப்பப்படும். முதலாவது சொல்லிக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கணும்? கணக்கியல் பிரயோகம், கணக்கியல் பிரயோகம் நேர முடிவுக்கு உட்பட்டு தயார் நிலைக்கு கொண்டு வந்து இப்படித்தான் நீங்க எழுதணும். டெபினிஷன் பாடமாக கொண்டு வந்து பிசிபி இல் சேமிக்கப்படும். அதுபோல அடுத்த பிறகு என்ன செய்யும்? திரும்ப வலைமேலோடி பிசிபி அடிப்படையில் வலை மேலோடி மீண்டும் தயார் நிலைக்கு
கொண்டு வந்து கணக்கியல் பிரயோகம் மீண்டும் விட்டிடத்திலிருந்து ஓடவிடப்படும். மீண்டும் விட்டிடத்திலிருந்து ஓடவிடப்படும். நம்மட பேச்சு வழக்கில் நம்ம சரி கான்செப்ட் பேச்சு வழக்குல இதோட கான்செப்ட் இந்த மாறுற நிலையை நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வச்சு செஞ்சோம்னா சரி தெளிவா விடலிக்கலாம். என்ன நடந்துச்சு? வலைமையிலோடு வெப் பிரவுசர் அப்ளிகேஷன் பிசிபி அடிப்படையில ரன்னிங் ஸ்டேட்டுக்கு அனுப்பப்படும். பிறகு கணக்கியல் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கி அது நேர முடிவுக்கு உட்பட்டு தயார் நிலைக்கு கொண்டு வந்து பிசிபியில சேமிக்கப்படும். பிறகு பிசிபி அடிப்படையில வெப் பிரவுசரை மீண்டும் தயார் நிலைக்கு கொண்டு வந்துட்டு அக்கவுண்ட் சாஃப்ட்வேரை விட்ட இடத்துல இருந்து ரிசம் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம். இதான் ஒரு கண்டர் ஸ்விட்சிங் செயற்பாடு. இதைத்தான் நீங்க ஐக்கல்விட முதலாவது கழுவணும். நம்ம கேள்வி வரும் டெபினிஷன் கேட்கவே மாட்டார். அப்ளிகேஷன் மட்டும்தான் கேட்பார். அப்ளிகேஷனுக்கு இந்த விடைய நம்ம ஆன்சரா கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? பிசி படிப்பை வலைமையிலோடி மீண்டும் தயார் நிலைக்கு கொண்டு வந்து கணக்கியல் பிரயோகம் மீண்டும் விட்டிடத்திலிருந்து ரிசம் பண்ணி இதான் எம்சிக்யூக்குரிய ஃபார்மட்டும் தென் ஸ்ட்ரக்சருக்குரிய ஃபார்மட்டாவும் வரும். கணிப்பு முறை வழி அதுல ரெண்டாவது கணிப்பு முறை வழி வலைமேலோடி முறை வழி எனும் சந்தர்ப்பாளி அமைக்கப்படும் போது கணிப்பு முறை வழி தொலைப்படும் போது வெப் பிரவுசர் ஓபன் பண்ண வெப் பிரவுசர் மாறும். கணிப்பு முறை வழியில் பின்வரும் பிசிபி புலங்களை அடங்கவற்றை எழுதுக. ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன நடக்கும்? அடுத்ததா எது தொலைப்பட போகுதுங்கிறது நமக்கு கணிப்பு ப்ராசஸ் நடக்குது. வலைமேலோடி முறை வழி அடுத்ததாக செயற்படுத்த போன்ற தகவல் இருக்கும். வலைமேலோடி அடுத்ததாக செயற்படுத்தும் தகவல் இருக்கும். அதுல ரெண்டாவதுல ரோம் இலக்கம் உண்டு விடையா வரும். ரெண்டாவது ரோம் இலக்கம் வலைமேலோடி அடுத்ததாக செயற்படுத்துற தகவல் இருக்கும். நீங்க அப்ளிகேஷனை படிங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் அறியும். ஓஎஸ் தியரியை படிச்சுட்டு கேள்வி செய்ய வந்தீங்கன்னா தியரி படிச்சு முடிக்க மாட்டேங்க. கேள்வியை பேஸ் பண்ணி செய்யுங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் அறியும், ஈஸியா வழங்கும், எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம்.
சரி, வலைமேலோடி அடுத்துதான் செய்யப்படும். ப்ரோக்ராம் கவுண்டர்ல அடுத்த யார் வரப்போ ரன் ஆயிட்டு இருக்கும் போது அவ பந்தில தெளிவா செல்லப்பட்டிருக்கி அவ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்க போக வெப் ப்ரௌசர் திறக்காண்டா அடுத்ததை யார் வர போறோம்னா வெப் ப்ரௌசரா வர போறார். வெப் ப்ரௌசர் அடுத்த வரப்போங்கிற தகவல் நமக்கு கொடுவாடும். அதுல ரெண்டாவதுக்கு இப்ப ரெண்டாவதுக்கு கணிப்பு பிரயோகத்தை முறைவழி நிலை. கணிப்பு பிரயோக முறைவழி நிலை. இப்ப கணிப்பு பிரயோக முறைவழி நிலைங்கிறீங்க. கணிப்பு முறைவழி வலைமேலோடி முறைவழி சந்தர்ப்பாலை அமைக்கப்படும் போது கணிப்பு முறைவழி எங்க இருக்கும்? கணிப்பு பிரயோகத்தை முறைவழி நிலை எங்க இருக்கு? கணிப்பு பிரயோகம் முறைவழி நிலை. கணிப்பு பிரயோக முறைவழி நிலை என்று மாத்துங்க. கணிப்பு பிரயோக முறைவழி நிலை. இப்ப வெப் ப்ரௌசர் திறக்கும் போது என்ன சந்தர்ப்பம் கேட்டா நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை ரன் பண்ணி இருக்கும் போது வெப் ப்ரௌசர் திறந்து வெப் ப்ரௌசர் ஸ்டார்ட் ஆயிட்டுண்டா கணிப்பு முறையில் எங்க இருக்கும்? ஆயத்தமா தந்திக்கிற சொல்லதான் பாவிக்கணும். இங்கிலீஷ்ல கிரியேட் இருக்கின்ற ஆயத்தமா நிலை. ஆயத்தமா நிலை. ஆயத்த மாநிலை மாறிலிட போறோம். அதுல உருவாக்க புதிய நிலைகளும் புல தந்த சொல்லதான் பாவிக்கணும். ஆயத்தமா நிலை ரெடி ஸ்டேட்ல இருக்கும். மாத்திராதீங்க. ஆயத்தமா நிலை ரெடி ஸ்டேட்ல இருக்கும். தான் கண்டெஸ்ட் ஸ்விட்சிங். நீங்க எல்லாமே கண்டெஸ்ட் ஸ்விட்சிங்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் என்ன? தயார்ல இருந்து ஓடுதல், ஓடுதல் இருந்து தயார், ரன் ஆயிட்டு இருக்கிறது, தயாருக்கு வரும், தயார்ல இருக்கிற ரன் ஆயிட்டு மாறி நடக்கிற சந்தர்ப்பம் தான் கண்டெஸ்ட் ஸ்விட்ச். சந்தர்ப்ப மாற்றம். அவ்வளவுதானே, ஈஸியான விஷயம் தானே. நமக்கு இப்ப பிரயோகத்துல இருக்கிறது. ஆயத்த நிலை எப்படி வரும்? இப்ப என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? கனெக்டிவ் சாஃப்ட்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு. எதை ஓபன் பண்றோம்? வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ண என்ன நடக்கும்? வெப் ப்ரௌசர் ரன் ஆயிரும், ரன் நிலைக்கு வந்துடும். கணக்கியல் அந்த பொசிஷன்ல கணக்கியல் தயார் நிலைக்கு வந்துடும். கணிப்பு பிரயோகத்தை முறைவழி நிலை, கணிப்பு பிரயோக முறைவழி நிலை மாத்துங்க. கணிப்பு பிரயோக முறைவழி நிலை பாருங்களே. அடுத்தது ஜே கரிசல் வலைமேலோடியில் இணையதளம் ஒன்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் போது இணைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. பின்னர் இணைய தொடர்பு ஏற்பட்டு மீண்டும் இணையதளம் தொலைப்பட்டது. இணையதளம் தொலைப்படாத போது வலைமேலோடி பிசிபி எந்த நிலையில் காணப்படும்? எது வரும்? இப்படிதான் பிரயோக கேள்வி போறா. பிளாக் தடை, தடை நிலை அல்லது பிளாக் நிலை. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ், தமிழ்ல தமிழும். தடை பிளாக் நிலையில் இருக்கும். வெரி குட். தடை நிலையில் இணைய தொடர்பு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் வலைமேலோடி பிரயோகம் இந்த நிலையில் காணப்படும். நீ தெரிஞ்சிருக்கணும். எஸ், முதலாவதுக்கு இதுக்கு நம்ம தடை நிலை, இதுக்கு தயார் நிலை.
வெரி குட். இந்த சந்தர்ப்ப நிலையை பார்த்துக்கணுமா? சந்தர்ப்ப நிலைகளை நல்லா பார்த்துக்கணும். இரண்டாவதுக்கு தயார் நிலை, முதலாவதுக்கு தடை நிலை அல்லது பிளாக். நோட்ஸ் எடுத்து படிக்க போனீங்க வெறுத்து போய்திரும். இதுக்கு ஜி கேள்வி 2020 பாஸ் பேப்பர். ஒரு பணி செயல்முறை ஒவ்வொரு முறை வழியும் ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸ் ஒவ்வொரு முறை வழியும் பற்றிய முக்கிய தகவல்களை பண்ணுவதற்கு முறைவழி கட்டுப்பாட்டு தொகுதிகளை பயன்படுத்துகிறது. பிசிபி பாவிக்கிறது. ஒரு பணி செயல்முறை ஒவ்வொரு முறை வழி பற்றிய முக்கிய தகவலை பண்ணுவதற்கு முறைவழி கட்டுப்பாட்டு தொகுதியை பயன்படுத்துகிறது. பின்வரும் சூழ்நிலை காட்சியை வாசித்து தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. PL முதல் நாள் சேமித்த பட்ஜெட் எக்ஸலை பயன்படுத்துவதற்கு ஒரு தனி முறை வழியாக்கி அடிக்கடி செல்றார். சிங்கிள் ப்ரோசஸர் கணினியில் ஒரு விரிதாள் செய்நிலை தொடங்குகிறார். விரிதாள் எக்ஸல். அவர் தனது மின்னஞ்சலை செவ்வாய் பார்ப்பதற்கு பயன்படுத்த ஒரு வலை மேலோடையும் ஓட விடுகிறார். அதான் ஒரே கேள்வி. விரிதாளும் எக்ஸலும் வலை மேலோடியும். ஒரு குறித்த நேரத்தில் பணி செயல்முறையானது விரிதாள் முறைவழியின் பிசிபியில் உள்ள முறைவழி நிலையை இயங்கு ரன்னிங் என்பதிலிருந்து தடுக்கப்பட்டதா மாற்றுகிறது. இந்நிலை மாறலுக்கு காரணமா இருக்கத்தக்க ஒரு காரணத்தை எழுதுக. என்ன அறியும்? இதே மாதிரி கேள்வினா போன முறை கொடுத்திருந்தேன். அப்படி இது பார்த்து இடுக்கி பாருங்க. அடுத்து இடையூறு. அந்த இடையூறு முதல் நாள் சேமித்த பட்ஜெட் வங்கிகளை பயன்படுத்துவதற்கு ஒரு தனி முறை வழியாக்கி காணியில் ஒரு விரிதாள் செய்நிலை தொடங்குகிறார். அவர் தனது மின்னஞ்சலை சேவை பயன்படுத்தும் ஒரு விலைமையினுடைய ஓடவிடுகிறார். குறித்த நேரத்தில் பணி செயல்முறையான விரிதாள் முறை வழியின் பிசிபி உள்ள முறை நிலையை இயங்கு என்பதிலிருந்து தடுக்கப்பட்டதா மாற்றுகிறது. இன்டர்நெட் தடுக்கப்பட்டதா மாற்றுது. நிலை மாறலுக்கு காரணமா இருக்கத்தக்க ஒரு காரணத்தை எழுதுக. நம்ம அந்த ஃபைலுக்கு தான் ஃபைல் தானே மாறுது. ஸ்ப்ரெட்ஷீட் ப்ராசஸ் தான் மாறுது. பட்ஜெட் எக்ஸல் விரிதாள் முறை வழியிட இடையூறு. என்ன இடையூறா இருக்கும்? சும்மா இடையூறு மட்டும் சொல்ல போறோம். விரிவா சொல்லணும். தனிக்கோள் இல்ல பின்னா ஒரு இடம் வந்தீங்க. இடையூறுன்னு மட்டும் சொல்லாம என்ன ப்ராப்ளம்? அந்த ஃபைல வாசிப்பதில் ப்ராப்ளம் இருக்கு. வாசிப்பதில் இடையூறு காணப்படுதல். ஃபைல் தானே வெப் ப்ரௌசர்ல இன்டர்நெட் கட் ஆகிட்டு சொல்லிடலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் தொடர்பு இல்லாம இருக்கிறது. இப்ப எதுக்கு கேட்டுறீ பிள்ளை? அதே மாதிரிலாம் எதுக்கு கேட்டுறீ? கேட்டா எக்ஸல் சீட்டுக்கு ப்ராசஸ் எக்ஸல் சீட்டுக்கு என்ன இடையூறு வரும்? அப்ப நாம சொல்லுவோம் என்ன இடையூறு வரும்? அந்த விரிதாள் முறை வழி விரிதாள் கோப்பை வாசிப்பதில் இடையூறு காணப்படல். எப்படி எழுதுவோம் தெளிவா? விரிதாள் கோப்பில் பிழை காணப்படுவதனால் வாசிப்பதில் இடையூறு காணப்படல். இது எழுதுங்க ஈஸியான விட. விரிதாள் கோப்பில்
பிழை ஏற்பட்டதனால் பிழை ஏற்பட்டதனால் வாசிப்பதில் இடையூறு காணப்படுதல். அந்த ஃபைல வேற ஒரு ஆள் ரீட் பண்ணிட்டு இருக்கலாம், வேற ஒரு ப்ராசஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கலாம், அது அழிஞ்சிருக்கலாம், செல்லலாம். இந்த ஃபைல் தொடர்பாக தான் செல்லணுமா? ஒரு முறைவழியின் நிலை மாறும் போது ரன்னிங்ல இருந்து தயார் அம்முறைவழியின் பிசிபியில் கணி பதிவங்களின் பெருமானங்கள் தேக்கி வைக்கப்பட்டன. தேக்கி வைப்பது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? கண்ட ஸ்விட்சிங் கேள்வியை கேட்டியா? நல்ல ஒரு கேள்வி. இப்ப அப்ளிகேஷன் நல்லா யோசிங்க ஆகும். பாப்பா நல்ல கேள்வி பாருங்க. பாருங்க இப்ப என்ன நடக்குன்னா ஓடுதல் நினைக்கிறது ஏன் தடைப்பல் வரலாம், யாருக்கு வருதுன்னு பார்த்துக்கொள்ளணும். யாருக்கு வருது? 2020 பாஸ் பேப்பர் கேள்வியா? ஃபுல் அப்ளிகேஷன். நான் அது போன முறை பிளாக் ஸ்டேட் வரும்னு கொடுத்தேன், அப்படியே வந்துரு கேள்வி. பிளாக் ஸ்டேட் வரும்னு கொடுத்துருந்தேன், அப்படியே வந்து எடுத்து பாருங்க. போன முறை பேப்பரை இந்த யூனிட் பேப்பரை எடுத்து பாருங்க. போன முறை 2020 பாஸ் பேப்பரை இந்த யூனிட் பேப்பர் எடுத்து பாருங்க. அப்படியே கேள்வி செட் ஆகும். இந்த டியூட்டி செஞ்சீங்கன்னா செய்யலாம். ஆராய்ச்சி இப்ப நமக்கு என்ன கேள்வி? ஏன் தடுக்கப்பட்ட மாறுதுன்னா இதுல வர பிள்ளையை சொல்லணும். ஃபைல பொறுத்த மட்டும் ஃபைல் வந்து வாசிக்க இல்லாம இருக்கு. அந்த இடையூறு வாசிக்க இல்லாத இடையூறு. ஒரு முறைவழியின் நிலை மாறும் போது முறைவழியின் பிசிபியில் கணி பதிவகங்களின் பெருமானங்கள் ஏன் பதிஞ்சு வச்சு அவற்றை தேக்கி வைத்தல் ஏன்? ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு வரும்போது ஏன் தேக்கி வைக்கணும்? விட்டெடுத்தது மூலம் தொடர்பு இருக்கு. கண்ட ஸ்விட்சிங் ஒரு சந்தர்ப்பம், ஒரு சந்தர்ப்பத்தை கேட்காரு, மூணையும் கேட்காம ஒரு சந்தர்ப்பத்தை கேட்காரு. ரெண்டாவது பாருங்க, விட்டெடுத்துல இருந்து மீண்டும் தொடர்வதற்கு செயல் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும் போது அது எங்கிருந்து நிறுத்தப்பட்டதோ அவ்விடத்திலிருந்து ஆரம்பிக்க முடியுமா இருத்தல். ரெண்டு கல்வி விடை எழுதுறேன், தெளிவா பார்த்து எழுதுங்க. அவசரப்படாத நல்லா வச்சுக்கலாம். ஜீட பெரிய பந்தி தந்திரிவான் விட சின்னதுதான். ஜீட உண்டுக்கும் என்ன விரிதாள் ஃபைலில் பிழை காணப்பட்டு வாசிப்பதில் இடையூறு ஏற்படல். இரண்டாவது விட்டடத்திலிருந்து மீண்டும் தொடர முடியுதல். செயல்முறை எங்கு நிறுத்தப்பட்டதோ அதிலிருந்து மீண்டும்
தொடர முடிதல், ரிசம் பண்ண முடிதல், இத தொடர முடிதல். எதை கேட்டீங்க? கண்டர் ஸ்விட்ச்ல மூணாவது நிலை, தேர்ட் நிலையை சொல்லிங்க. இது எழுத நீங்க விளங்குறதுக்கு நோட் பண்ணி கொடுங்க. நமக்கு கண்டர் ஸ்விட்ச்ல தேர்ட் நிலையை சொல்லிங்க. அடுத்த செயற்பாடு, அடுத்த ஓடுநிலை வந்து விட்டெடுக்கிறது தொடர்றதுக்கு, அடுத்த ஓடுநிலை விட்டெடுத்தல் தொடர்றதுக்கு பாவியம். அடுத்த ஓடுநிலை விட்டெடுத்தல் தொடரும். நல்ல கேள்விகளா, நல்ல பிரயோக கேள்விகள். ரெண்டு மார்க்ஸ் தான் எடுத்து பாடமாகி படிச்ச மாட்டீங்களா? ஏலா ஜெஃப்னா பேப்பர்ல ஹையஸ்ட் 2 தான் இந்த கேள்விகளாம். என்ன ஜெஃப்னோட தொண்டமனார் பேப்பர் டேலண்ட் இல்லையே, நம்மட பிள்ளைகள் நார்மலா செஞ்சிச்சு. என்ன இதே மாதிரி கேள்வி கொடுத்துருந்தேன். செயல்முறை எங்கு நிறுத்தப்பட்டதோ அதிலிருந்து மீண்டும் தொடர முடிதல். அதான் கண்டர் ஸ்விட்சிங்ல தேர்ட் நிலையை மட்டும் கேட்டீங்க, 3 நிலையும் கேட்கலாம். அது உதாரணத்தை பேஸ் பண்ணி விளங்கப்படுத்துற கேள்விகளா இருக்கும். முதல் 2 நிலைகள் என்ன பார்த்தோம்ல கண்டர் ஸ்விட்சிங்ல. முதல் 2 நிலைகள் தயார்ல இருந்து ஓடு நிலைக்கு அனுப்புறது, ஓடுல இருந்து தயார் நிலைக்கு அனுப்புறது, திரும்ப விட்டிடத்துல இருந்து தயார் நிலையில இருந்து ஓடு நிலைக்கு அனுப்புறது. MCQ போவோம். இங்க பாருங்க, பணி செயல்முறை தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுக. ஒரு செயலை செயலில் நிறுத்தி மீண்டும் ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு சந்தர்ப்பாளி முறை எடுக்கும் நேரத்தை புலப்படாத அனுப்பி நேரம்னு சொல்லுவாங்க. MCQ மட்டும் படிச்சு கொள்ளுங்க. ஒரு செயலை செயல் நிறுத்தி மீண்டும் ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு நம்ம மாத்துவோம் தானே டைம். இந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கல, இப்படி மாத்துங்கிறது அதை உருவாக்கினாங்களுக்கே தெரியா. ரெடில இருந்து ரன்னிங்கு, ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு மாத்துறதுக்கு ஐயோ இடையூறு நாள், அதான் அது அப்ளிகேஷன்ல தந்திருக்கி. அந்த இடையூற நீங்க பிரயோக ரீதியா எழுதணும். ஐயோ இடையூறு மட்டும் எழுத போறா. பிரயோகம் என்ன பிரயோகம், நீங்க எதுக்கு எழுதுறீங்கன்னு சொல்லி 2 கேட்டீங்க. வெப் ப்ரௌசர்கள் எழுதிங்கடா, இந்த அப்ளிகேஷனுக்கு எழுதணும். அத அந்த ஐயோ இடையூறுன்னு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஐயோ இடையூறு வந்து எதால ஏற்படுது பிரயோக ரீதியா எழுதணும். சரியா? பாருங்க, ஒரு நம்ம கண்டர் ஸ்விட்சிங் மாறுற டைம் நம்ம புலப்படாத நேரம்னு சொல்லுவோம்.
பணி செயல்முறைமையில் சுதந்திரமாக கையாளக்கூடிய மிக சிறிய ஒழுங்குபடுத்தல் அலகு. யூனிட் 2ல படிச்சோம் தானே. யூனிட் 2ல சின்ன சின்ன பகுதிகளை உடைச்சி பரலல் கம்ப்யூட்டிங் செய்யறத நம்ம ஓஎஸ்ல த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, செயலியின் செயல்முறை போது செயல்முறை நிறுத்தப்படும் போது சில செயல்முறைகள் மெயின் மெமரியில இருந்து அகற்றப்படாது, சிலது அகற்றப்படாத ஜொம்பிஸ் சொல்லுது. எம்சிக்யூ மட்டும் தான் படிக்கணும். நம்ம வைரஸ் இருந்துச்சுன்னா வைரஸ் சாப்ட்வேர் வந்து ரெம்ல இருந்து அகற்றப்படாது. வைரஸ் சாப்ட்வேர்ஸ் ரெம்ல இருந்து அகற்றப்படுறதுல அதை நம்ம ஜொம்பிஸ் அவதாரம்னு சொல்லுவோம். செயலின் செயல்முறையின் போது செயல்முறை நிறுத்தப்படும் போது செயல்முறை பிராணயத்திலிருந்து அகற்றப்படும். அவ்வாறு அகற்ற முடியாத செயல்முறைகளை ஜொம்பிஸ் என்று சொல்லுவோம். ஏபிசி எல்லாம் இது எம்சிக்யூ ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இது எம்சிக்யூக்கு போடலாம், எம்சிக்யூக்கு போடலாம். பாருங்க, இது நல்ல ஒரு கேள்வி. ஒற்றை உறவுலையாக்கி காணியில் ஒரு பயனாளரால் தொடுக்கப்பட்ட செயல்முறைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பயனாளரால் உணரப்படும் ஒவ்வொரு முறைவழிக்குமான துலங்கல் நேரத்துக்கும் மற்றும் நினைவு மாமியத்தின் தொடர்பான பணிக்கு முறையே என்ன நடைபெறும்? 2020 பாஸ் பேப்பர் அப்ளிகேஷன் ஒற்றை முறையாக்கி காணியில் ஒரு பயனாளர் தொடக்கப்பட்ட செயல்முறை எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பயனாளர் உணரப்படும் ஒவ்வொரு முறைகளுக்குமான துலங்கல் நேரம் ரெஸ்பான்ஸ் டைம் மற்றும் நினைவு மாமியத்தின் தொடர்பான பணிக்கு முறையே என்ன நடைபெறும்? நல்லா யோசிங்க. அப்போ என்ன ஆன்சர் வரலாம்? இப்ப நான் படிச்ச அப்ளிகேஷன் கேள்வி. அப்ளிகேஷன் கேள்வி எல்லாமே ஓஎஸ்ல எல்லாமே அப்ளிகேஷன் கேள்வியா போடுறோம். அப்படியே ஃபுல் அப்ளிகேஷன் கேள்வி. ஃபுல் அப்ளிகேஷன் கேள்வி. பல பல நிறைய சாப்ட்வேரை ஓபன் பண்ண நடக்கும். நிறைய சாப்ட்வேரை ஓபன் பண்ண என்ன நடக்கும்? சாப்ட்வேர் கூட என்ன நடக்கும்? துலங்கல் நேரம், அந்த ரெஸ்பான்ஸ் டைம் கூடுங்களா? இப்போ ஒரு ப்ராசஸர்ல நம்ம பல சாப்ட்வேர் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்? பாருங்க, அடுத்த நிறைய எக்கச்சக்கமான இது தயார் நிலை கொண்டு வரும்போது அதுக்குரிய துலங்கல் நேரம் அதிகரிக்கும். துலங்கல்ல ரெஸ்பான்ஸ் டைம் என்னது? ஓடுறதுக்குரிய டைம் வந்து அதிகரிக்கும். அது மெமரி மேனேஜ்மெண்ட் அதிகரிக்கும். ரெண்டும் அதிகரிக்கும்ல. துலங்கல் நேரம் குறைவடையுமா? குறைவடையும்னா குயிக் நேரம் வேகமா இருக்குமா? துலங்கல் நேரம் குறைவடையும்னா வேகம். அதை நீங்க மாறி வழங்குறீங்க. பாருங்க, ரெண்டும் ரெஸ்பான்ஸ் டைம் சாப்ட்வேரை கூட்ட ஒரு ப்ராசஸர்ல பல சாப்ட்வேர் ஓபன் பண்ணி போக உங்களுக்கு வழங்கும். ரெஸ்பான்ஸ் டைம் குறையும்.
ஏன் நிறைய பேருக்கு சேவ் பண்ணணும். ஒரு CPU டைம் நிறைய அப்ளிகேஷன் சேவ் பண்ணும் போது டைம் வந்து குறைவடையும். அதுபோல் நினைவு தொடர்பான பணி ஆகிய இரண்டும் அதிகரிக்கும். அதாவது வேகம் குறையும், துலங்கல் நேரம் அதிகரிக்கும். நம்ம என்ன நடக்கும், சாஃப்ட்வேர் ஓபன் ஆகிறதுக்கு டைம் அதிகரிக்கும். அடுத்தது நினைவு முகாமைத்துவம் தொடர்பான பணி ஆகிய இரண்டும் அதிகரிக்கும். முதலாவது விட வரும். நல்லா யோசிங்க அப்ளிகேஷன் ரீதியா. மாறி விளையிட ஃபாஸ்டா இருக்குன்னா சரி, வேகம் குறையும், நினைவு முகாமைத்துவம் தொடர்பான வேகமும் குறையும். ஏன் நிறைய சாஃப்ட்வேரை ஒரே டைம்ல நாம என்ன செய்யணும், கையாள வேண்டியது. எனவே 19க்கு உண்டா? எல்லாம் யோசிங்க. நிறைய சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு உரிய ரெஸ்பான்ஸ் டைம் குறையுமே, ஸ்லோவாகும். அதுக்கு அடுத்த மல்டி கோர் கொண்டாந்தீங்க. மல்டி கோர் டெக்னாலஜில பல சிபியூல எத்தனை சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணாலும் சிபியூ எண்ணிக்கை இதே மாதிரி ஒரே டைம்ல ஸ்பீடா இருக்கும். இருபதாவது பல்லலாக்கம் மற்றும் நேரப்பகிர்வு பணி செயல்முறைகளில் தொடர்ச்சியான செயற்படுத்தலை தற்கொலை நிறுத்தும் ஐய உடனடி செய்திகள் நிகழ்ச்சி அழைக்கப்படுவது இடையூறு, இன்டரப்ட். தற்காலிகமாக நிறுத்துறது இடையூறு மட்டும்தான். ஒரு ப்ரோசஸ பெர்மனன்ட் நிறுத்துறது எக்ஸிட் ஸ்டாப். தற்காலிகம் நிறுத்துறது வந்து இடையூறுன்னு மட்டும்தான் பார்க்கும். பின்வரும் இடையூறு செய்தி தொடர்பான கூட்டுகளில் சரியானவை. வலைமேலோடி தொழிற்படும் போது இணைய தொடர்பால் நிறுத்தப்படும் போது, வலைமேலோடி தொழிற்பற்றிக்கு ரன் ஆகக்குள்ள இன்டர்நெட் நிறுத்தப்படும் சொன்னா அது இடையூறுன்னு சொல்றோம். செயற்பாடும் இடையூறு ஒரே நேரத்தில் தொழிற்படும் இல்ல. இடையூறு நடக்கும் போது சாரி இத பார்த்தோம் தானே. 19க்கு நம்ம முதலாவது எடுக்கும். நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது துலங்கல் நேரமும் நியமனம் தொடர்பான பணி ஆகிய இரண்டும் அதிகரிக்கும். 20வதுல பல்லர்லாக்க மற்றும் நேர பகிர்வு பணி செயல்முறைகளில் தொடர்ச்சியான செயற்படுத்தலை தற்காலிகமாக அண்டர்லைன் பண்ணுங்க. தற்காலிகமா நிறுத்துறது இடையூறு மட்டும்தான். இடையூறு வராட்டியும் இடையூறு மட்டும்தான். தற்காலிகமா நிறுத்துறது வந்தாலே இடையூறு மட்டும்தான். வலைமேலோடி தொழிற்படும் போது இணைய தொடர்பான இடையூறை பத்தி கேட்கார். வெப் பிரவுசர் ரன் ஆகும் போது இணைய தொடர்பான நிறுத்தப்படுறது தான் நம்ம இடையூறுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஃபைல் வந்து ரீட் பண்ண இயலாம ஆகுறது, ஃபைல்கள். செயற்பாடு இடையூறு ஒரே நேரத்தில் தொழிற்படும். ப்ரோசஸ் இன்டரப்டும் ஒரே டைம்ல இல்ல. இன்டரப்ட் நடந்தா ப்ரோசஸ் நடக்காது. இன்டரப்ட் நடக்கும் போது இடையூறு வந்துட்டுன்னா ப்ரோசஸ் தற்காலிகம் நிறுத்தப்படும். செயலி இடையூறுக்கு பதிலளித்த பின்னர் தனது செயற்படுத்தலை அடுத்த நெக்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு தான் மேற்கொள்ளுமா? இது சரி. செயலி இடையூறுக்கு பதிலளித்த பின்னர் தனது ப்ரோசஸ நெக்ஸ்ட் பிரயோகத்துக்கு அவருக்கு வர மாட்டோம். அவருக்கு எப்ப வளம் கிடைக்குதோ அப்பதான் மீண்டும்
தயார் நிலையை கொண்டு வரும். எனவே விட ஏசி ஆகிய மாத்திரம் 21க்கு 4 வரும். இருபத்தொண்டுக்கு 4. பின்வரும் பணி செயல்முறையின் செயல்முறை கட்டுப்பாட்டு தொகுதியில் தேக்கி வைக்கப்பட்ட தகவல் அல்லாதது அண்டர்லைன் பண்ணி கொள்ளணும். வளம் கிடைக்குங்கால அடுத்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாத இன்டரப்ட் சொல்றோம். வளம் கிடைக்குங்கால ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ 20க்கு 2வது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ தற்கால எடுத்துக்கொண்டு அடுத்த ப்ராசஸ் தொடர்ந்துடும். பாருங்க, இப்ப இன்டரப்ட் என்னன்னு கேட்டா, ஒரு ப்ராசஸ் வெப் பிரவுசர் ரன் ஆகும் போது அதுக்கு இடையூறு வந்தா தற்காலிகம் நிறுத்தப்படும். அப்ப அந்த ப்ராசஸும் செயற்பாடு இடையூறு ஒரே நேரத்தில் நடக்காது. அப்ப இடையூறுக்கு பதிலளிச்சுட்டு அடுத்த அப்ளிகேஷனுக்கு அது ரன் பண்ணிடும். அதான் ஏயும் சியும் வரும் 21க்கு 4. அடுத்து பிசிபியில காணப்படும் தகவல் அல்லாதது இலவச வட்டு விளைவுகள் விசிவுகள். இதுக்கு டவுட் அறியும் பார்ப்போம். சேமிக்குரிய நினைவு மாமைத்துவம் இருக்கும், ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும், செய்முறை அடையாள எண் இருக்கும், செய்முறை நிலை இருக்கும். அப்ப இருக்காதது முதலாவது இருக்க மாட்டு, சிடி தொடர்பான விவரம் இருக்க மாட்டு பிசிபியில. இருபத்தி 22க்கு முதலாவது வரும். அதேபோல பிசிபி தொடர்பான கூட்டுகளில் எவை சரியானவை? பிசிபியின் கட்டமைப்பானது பணி செயல்முறைக்கு ஏற்ப மாறுபடும். பிசிபி கட்டமைப்பான ஸ்ட்ரக்சர், பிசிபி ஸ்ட்ரக்சர் வந்து ஓஎஸ்க்கு ஏற்ப மாறுபடும். சரி, ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒவ்வொரு பிசிபி ஸ்ட்ரக்சர் இருக்குமா? ஓஎஸ் போனுக்குரிய ஆண்ட்ராய்டுக்கு வேற பிசிபி, விண்டோஸ் 10க்கு வேற பிசிபி இருக்கும். பிசிபி செயல்முறை ஆரம்பித்து செயல்முறை நுழையும் போது அழியும். சரி, ரெம்ல டெம்பரரி செவன் இருக்கும், ப்ராசஸ் அழியும் போது அழிஞ்சிடும். சந்தர்ப்பாளி செயற்பாட்டுக்கு பிசிபி மிக அவசியம். ஏபிசி எல்லாம் பிசிபி வந்து ரெம்ல சேமிக்கப்பட்டிருக்குமா? அதே செவன் வெளியே கொடுங்க பக்கத்துல பிசிபி ரெம்மில் சேவனப்பட்டிருக்கும். பிசிபி ரெம்மில் சேவனப்பட்டிருக்கும். இல்ல ரெஜிஸ்டர்ல இல்ல, ரெம்ல சேமிக்கப்பட்டிருக்கும். ரெஜிஸ்டர்ல விபரத்தை வச்சிருக்கும். ரெஜிஸ்டர்ல சேவனப்பட்டிருக்கும், சாரி ரெம்ல. ஆனா ரெஜிஸ்டர்ல அந்த ப்ராசஸ் ரெஜிஸ்டர்ல எங்க இருக்குங்கிற விபரத்தை கவனிக்கும். ரெம்ல சேவனப்பட்டிருக்குமா? பிசிபி வந்து ரெஜிஸ்டர்ல சேவனப்படாது, ரெம்ல.
டெம்பரரியா ட்ரெம்லெஸ் ஆவான் இருக்கும். டெம்பரரியா டெம்பரரி தானே, ப்ராசஸ் நீக்கப்படும் போது நீக்கப்பட்டுரும். அடுத்து அட்டவணைப்படுத்திகள் என்னத்துக்கு, இந்த செயல்முறைகளை ஒழுங்கா மேற்கொள்றதுக்கு அட்டவணைப்படுத்திகள் ஷெட்யூலர்ஸ். அட்டவணைப்படுத்திகள் ஷெட்யூலர்ஸ் வந்து நாம் பார்ப்போம். நீண்ட கால அட்டவணைப்படுத்தி லாங் டேர்ம் ஷெட்யூலர், குறுங்கால அட்டவணைப்படுத்தி, மத்திய கால அட்டவணைப்படுத்தி மிட் டேர்ம் ஷெட்யூலர். நீண்ட கால அட்டவணைப்படுத்தி, குறுங்கால அட்டவணைப்படுத்தி, மத்திய கால அட்டவணைப்படுத்தி. நீண்ட அட்டவணைப்படுத்தி நம்ம தொழில் அட்டவணைப்படுத்தின்னு சொல்லுவோம். ஜாப் பிரவேச அட்டவணைப்படுத்தி, அட்மிட் அட்டவணைப்படுத்தி சொல்லுவோம். குறுங்கால அட்டவணைப்படுத்தி அனுப்பின்னு சொல்லுவோம். அனுப்பிங்கிற வேலை அனுப்பி வெறும் சந்தர்ப்பாளி செயற்பாடம் மேற்கொள்வார். சந்தர்ப்பாளி கண்டஸ்விச் அட்டவணைப்படுத்தின்னு சொல்லுவோம். இது மாற்றி ஸ்வெப்ட் அட்டவணைப்படுத்தின்னு சொல்லுவோம். அட்டவணைப்படுத்திங்கிறது இந்த செயல்முறைகளை அனுப்புறதுல ஆரம்பத்துல இருந்து தயார் நிலை கொண்டு வர்றது, தயார்ல இருந்து ஓடு நிலை கொண்டு வர்றது, அடுத்தது மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை, மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலை கொண்டு வர்றதுக்கு மேற்கொள்ற ஒரு அட்டவணைப்படுத்தல் ஒழுங்குமுறையாத்தான் அட்டவணைப்படுத்திய பார்க்கும். ஒழுங்குமுறையாக நம்ம அட்டவணைப்படுத்திய பார்க்கும். அதோட வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். தொழில் ஜாப் அல்லது பிரைவேஸ் அட்மிட் அட்டவணைப்படுத்தின்னு சொல்லும். வேற மெயினா அந்த அனுப்பி பிரைவேசம் செய்கிறாள்டா புதிய நிலையிலிருந்து தயார் நிலைக்கு கொண்டு வரால். இது தயார் நிலையிலிருந்து ஓடுதல் நிலைக்கு கொண்டு வரால். அனுப்பி நேரம் மாற்றம் வராதா, இவர் தயார் அல்லது தடைப்படை நிலையிலிருந்து மாற்றீடு செய்கிறார். என்ன மாற்றப்பட்ட நிலையை கொண்டு வரால். இது மாய நினைவோ துணை நினைவகத்தை கொண்டு வரால். நீண்ட அட்டவணைப்படுத்தி புதிய நிலையிலிருந்து தயார் நிலைக்கு கொண்டு வரால். குறுங்கால அட்டவணைப்படுத்தி தயார் நிலையிலிருந்து ஓடுதல் நிலைக்கு கொண்டு வரால். மத்திய அட்டவணைப்படுத்தி தயார் அல்லது தடை நிலையை மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலைக்கும் அல்லது மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலைக்கும் கொண்டு வரால். அதாவது பிராணயத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையில மாற்றீடு செய்யறால மத்திய கால அட்டவணைப்படுத்தி சொல்றோம். மிட் டேர்ம் ஷெட்யூலர், குறுங்கால அட்டவணைப்படுத்தி ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், நீண்ட கால அட்டவணைப்படுத்தி லாங் டேர்ம் ஷெட்யூலர் சொல்றோம். இது வேகம் குறைவு, இது மிக அதிகம், இது இடைப்பட்ட வேகம். இங்க பல்லரலாக்கத்துக்கு அதிக காரணம், இங்க குறைவு, இங்க அதிக காரணம் இருப்பார். இங்க குறைந்த காரணம் டிகிரி ஆஃப் இந்த வியூ ஏங்களை பொறுத்த மாட்டுக்கு, அதாவது கன்செப்டை பொறுத்த மாட்டுக்கு நீண்ட காலம் இல்லாம குறுங்காலத்தை செய்யல, மத்திய காலம் இல்லாமலும் கண்டஸ்விட்சிங் செய்யல.
கண்ட சுயேட்சைக்கு யார் காரணம்னு கேட்டா குறுங்கால அட்டவணைப்படுத்தியான். கண்ட சுயேட்சைக்கு முழுக்க முழுக்க குறுங்கால அட்டவணைப்படுத்திய காரணமா இருக்கும். பல்நலாக்கத்துக்கு அதிக காரணம் மத்திய கால அட்டைப்படுத்தி பல்நலாக்கத்துக்கு அதிக காரணம் குறுங்கால அட்டைப்படுத்தி பல்நலாக்கத்துக்கு குறைந்த காரணமா? இப்ப ரீசனபிளா எடுக்கும்போது இப்படி சொல்லும். இப்ப நீங்க மத்த பாடத்தை விட ஐசிடி பாடம் தான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினதுக்கு அதிக காரணம் சட் ஸ்கோர் பாடம் சொல்லலாம். ஸ்ட்ரீமை பொறுத்த மாட்டுக்கு இப்ப 3 பாடம் எழுதினோம். ஐசிடி சப்ஜெக்ட் தான் ஒப்புடக்குள்ள டிகிரி ஆஃப் யூஸ் பட் அந்த தரத்தை பொறுத்த மாட்டுக்கு இவர் இல்லாம வேற ரெண்டு காட்டு முக்கியம் அப்பன் குறுங்கால அட்டைப்படுத்தி கிடைக்க முடியும். இப்ப நம்மளோட பாடத்தோட சேர்ந்து வேற பாடங்கள் சிலதும் எடுப்போம். ஈஸியான பாடங்களும் ஐசிடி பாடம் எடுக்கிறதுல சட் ஸ்கோருக்கு அதிக காரணம் மற்றது குறைந்த காரணம்னு சொல்லலாம். 2 பாடம் அதிக காரணம், ஒரு பாடம் குறைஞ்சது காரணம்னு சொல்லலாம். அது போலாம். அதுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. மல்டி ப்ரோக்ராமு குறுங்காலம் கட்டாயம். ஆனா யாரும் இப்படி லாங் டேர்ம் புதிய தயார் நிலை கொண்டு வராட்டி நம்ம மல்டி ப்ரோக்ராம் செய்யலாம். அது மாதிரி சில நேரம் மாற்றீடு செய்யாட்டி மல்டி ப்ரோக்ராம் செய்யலாம். அதான் ரீசனபிளா கொண்டு வரோம். ஓகே, இருபத்தி 4 இந்த ஸ்டெப் மாறுறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? நவீன பணி செயல்முறைகளில் செயல்முறைகள் புதிய நிலையிலிருந்து தயார் நிலைக்கு மாற்றுதல் அட்டவணைப்படுத்தி மூலம் தீர்மானிக்கப்படும். புதிய நிலையிலிருந்து தயார் நிலைக்கு மாற்றுதல் மேற்குறித்த கூட்டின் வெற்றிடத்தில் இருப்பதற்கு சரியான பதம் பின்னோற்றில் எது? மிக நீண்ட காலம் இல்லையா? நிறைய பேர் மிக நீண்ட காலத்தை அடிச்சு விடுவாங்க. படிச்சது மட்டும்தான் வரும். நீண்ட கால அட்டவணைப்படுத்தி நீண்ட கால அட்டவணைப்படுத்தியா 25 பாருங்க. 25 பார்ப்போம் பிறகு. 24க்கு 2வது ஸ்ட்ரக்சருக்கு வாங்க. இந்த கேள்வி தொடர்ந்து எதிர்பார்க்கும் இன்னும் வரலாம் உங்களுக்கு. இப்ப தயார் நிலையை நிறைவேற்று நிலைக்கு அனுப்புறாள். நிறைவேற்று ரன்னிங் ஸ்டேட்டுக்கு தயார் நிலைய ரன்னிங் ஸ்டேட்டுக்கு அனுப்புறாள். குறுங்கால அட்டவணைப்படுத்தி என்னென்ன அட்டவணைப்படுத்தின்னு தெரிஞ்சிருக்கணுமா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். குறுங்கால அட்டவணைப்படுத்தி உருவாக்க நிலையை காத்திருக்கு நிலைக்கு இந்த பழைய இதுல வந்துட்டு மாத்துங்க. இத காத்துக்கிற தயார் நிலைன்னு மாத்துங்க. தயார் உருவாக்க நிலையை தயார் நிலைக்கு மாத்துறது ரெடி ஸ்டேட்டுக்கா? உருவாக்க நிலைய தயார் நிலைக்கு மாத்துறால் கிரியேட் ஸ்டேட்டை ரெடி ஸ்டேட்டுக்கு மாத்துறால் நீண்ட கால அட்டவணைப்படுத்தி அந்த ஓல்ட் சிலபஸ்ல நம்ம அதை காத்திருக்கு நிலைன்னு சொல்லுவோம். இப்ப தயார் நிலைன்னு சொல்ற இந்த காத்திருக்கு நிலையை அதுவும் வந்து திரும்ப இதை மாத்துங்க. தயார் நிலையை மாற்றப்பட்ட நிலைக்கு கொண்டு வருதல். தயார் நிலை ரெடி ஸ்டேட்டை மாற்றப்பட்ட நிலைக்கு கொண்டு வர்றது அது மத்திய கால அட்டவணைப்படுத்தின்னு வரும். தயார் நிலையை மாற்றப்பட்ட காத்திருக்கு நிலை பழைய சிலபஸ்ல செல்லலாம். தயார் நிலையை மாற்றப்பட்ட நிலைக்கு கொண்டு வருதல் அது மாடல் பேப்பர்ல வந்த கேள்வி. அது இதுல அந்த டைம்ல காத்திருக்க முடியும்னு சொல்லுவோம் தயார் நிலையை. இப்ப அப்படி சொல்றல நியூ சிலபஸுக்கு தயார் நிலையை மாற்றப்பட்ட நிலை கொண்டு வரன்னு சொல்றது மத்திய காலம். உருவாக்க நிலையை தயார் நிலைக்கு கொண்டு வர்றது நீண்ட காலம். தயார் நிலையை நிறைவேற்றப்பட்ட நிலைக்கு கொண்டு வர்றது குறுங்காலமா வரும்.
இதுல நார்மலா வாங்க அட்டவணைப்படுத்தும் போது கவனத்தை கொள்ளும் விடயங்கள் இருக்கு. அதை எம்சிக்யூல எந்த லெவலுக்கு பாருங்க பாடமாக்கிறாங்கன்னா இடைவெளி நிரப்புற மாதிரி எம்சிக்யூ வரலாம். கீழே அட்டவணைப்படுத்தும் போது அட்டவணைப்படுத்தியில் கருத்தில் கொள்ளும் விடயங்கள் தரப்பட்டுள்ளன, அவற்றுக்கு பொருத்தமான விளக்கத்தை தெரிந்தெழுதுக. சும்மா எம்சிக்யூ லெவலுக்கு படிச்சா போதும், பாடமாக்கிறாங்க. செயலி ஒன்று நிரலை நிறைவேற்ற எடுக்கும் காலம், ப்ராசஸர் வந்து ஒரு ப்ராசஸ் பண்றது எடுக்கிற காலத்தை முழு செயல் நேரம்னு சொல்லுவோம். முழு செயல் நேரம், செயலி ஒன்று ஒரு நிரலை நிறைவேற்ற எடுக்கும் காலம். செயலி ஒன்று ஒரு செகண்டில் செய்து முடிக்கும் செயல்முறைகள் எண்ணிக்கை வந்து 4வது சாதித்த அளவு த்ரூபுட். இது அரவுண்ட் டைம். உருவாக்கப்பட்டதிலிருந்து அதுக்கு பொருத்தமான சமிச்சை கிடைக்கும் வரையான நேரம், அது பதிலளிப்பு நேரம். தயாரிலிருந்து செயலிக்கு அனுப்புவதற்கு எடுக்கும் காலம் வந்து காத்திருக்கு நேரம், அதான் வெயிட்டிங் ஸ்டேட்னு சொல்ற. ஆரம்பத்துல ரெடி ஸ்டேட்ட வெயிட்டிங் ஸ்டேட்னு சொல்ற. தயார் நிலையில் செயலிக்கு அனுப்புவதற்கு எடுக்கும் காலம். 3வது இந்த லெவல்ல பார்த்துக்கணும், நோட்ஸ் ஒன்றீங்களா, இந்த இதே போதும். செயலி ஒன்று நிலை நிறைவேற்றுவதற்கு எடுக்கும் காலம் இவ்வளவு நேரம் எடுக்கும்ங்கிறத முழு செயல் நேரம் உண்டும். உருவாக்கப்பட்டிலிருந்து அதுக்கு பொருத்தமான சமிச்சை கிடைக்கும் வரையான நேரம் பதிலளிப்பு நேரம் உண்டு. தயார் நிலைக்கு செயலி அனுப்புவதற்கு எடுக்கும் காலம் ரெடி ஸ்டேட்ல இருக்கிற காலத்தை காத்திருக்கும் நேரம் உண்டு. செயலி ஒன்று செகண்ட்ல செய்து முடிக்கும் செயல்முறை எண்ணிக்கையை சாதித்த அளவாகவும் பார்ப்போம். கடைசி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கூட கல்வி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வரும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிலபஸ் 75%. அட்டவணைப்படுத்த கொள்கை ஷெட்யூலர் பாலிசி. அட்டவணைப்படுத்தல் கொள்கை ரெண்டு கொள்கைக்கு பிரிமிட்டிவ் அற்றது. பிரிமிட்டிவ் கொள்கைன்னு சொன்னா சந்தர்ப்பாலி செயற்பாடு நடக்கும். இது நடக்காது. கண்டென்ஸ் ஸ்விட்சிங் நடக்கிற சிஸ்டங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம், கண்டென்ஸ் ஸ்விட்சிங் நடக்கிறத பிரிமிட்டிவ் பாலிசின்னு சொல்லுவோம். அதாவது நேர மாற்றம், சந்தர்ப்பால் நடக்குன்னா நேர மாற்றம் இருக்கும். உங்க நேர மாற்றம் இன்மை சோட்டா குருஜா போய் எம்சிக்யூ மட்டும்தான் வரும். டைம் அவுட் இல்லாம த்ரூபுட் ஒரு அனுப்பினா அரவுண்ட் டைம் ஒரு ப்ராசஸே ரன் ஆகி முடியும். பிரிமிட்டிவ் அற்றதுக்கு கண்டென்ஸ் ஸ்விட்சிங் இல்ல. பிரிமிட்டிவ் கண்டென்ஸ் ஸ்விட்சிங் இல்லைன்னா அனுப்புற ப்ராசஸ் நேர மாற்றம் இல்லாம ஃபுல்லா ரன் ஆகி முடியும். அதை சொல்லுவோம் பிரிமிட்டிவ் அற்ற கொள்கை. பிரிமிட்டிவா வந்து கண்டென்ஸ் ஸ்விட்சிங் கொள்கை பாலிசில ஷெட்யூலிங்ல பிரிமிட்டிவ் வந்து நேர மாற்றத்துக்கு உட்படும். பிரிமிட்டிவ் அற்றது நேர மாற்றம் அற்ற கொள்கை இருக்கும். இந்த 25வது எம்சிக்யூ லாஸ்ட் பார்ட் டியூட்டர். இதான் கூட நமக்கு சிலபஸ்ல 60% வரும்.
செயலிக்கு ஒரு செயல்முறை அனுப்பி அது முடிவடைவதற்கு முன்பு, அதாவது சந்தர்ப்பாளி செயற்பாட்டின் மூலம் செயலிழந்து அகற்றல் அட்டவணைப்படுத்தல் கொள்கை எனப்படும் முன் ஒழுங்கமைப்பு. இது முன் ஒழுங்கமைப்பற்றது, நான் பிரிமிட்டிவ். முன் ஒழுங்கமைப்புடையதுதான் கண்டென்ட் ஸ்விட்சிங். கண்டென்ட் ஸ்விட்சிங் இல்லாம அனுப்பி ஃபுல்லா ரன் ஆகி எக்ஸிட் ஆகுறது சொல்ற நான் பிரிமிட்டிவ். அதை தெரிஞ்சுங்க. MCQ 25வது 5வது விட வரும். ஓகே, நம்ம அடுத்த பார்ட் 2 டியூட்டுக்கு போவோம். இதுல பார்ட் 2 டியூட்டுக்கு போவோம். அது முழுக்க மெமரி மேனேஜ்மெண்ட் சார்ந்தது, ஐயோ இன்புட் அவுட்புட் மேனேஜ்மெண்ட் சார்ந்தது. அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். H பார்ட். ஓகே பிள்ளைகள், யூனிட் 5 பார்ட் 2 எடுங்க. ஃபுல்லா மெமரி மேனேஜ்மெண்ட், அதுவும் வர்ச்சுவல் மெமரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது. அது படிக்கலாம், சிலபஸ்லயே இல்லையா? அது அந்த ஷெட்யூலர்ல FCFS, பீரியட் டு பேஸ், ரவுண்டர், கால்குலேஷன் இருக்கு. அது சிலபஸ்ல அறவே இல்லைன்றார், வரவே வராது. 2 கொள்கை இருக்கின்ற மட்டும் தான் படிக்கணும். மற்ற பாட்டை படிச்சுட்டே அறவே படிச்சிடாங்க. கேள்வி வந்தா நான் பொறுப்பு, உங்களுக்கு அதுல 1 லட்சம் தரேன். நான் ஷெட்யூலர் புரோட்டோகால படிச்சீங்கன்னா, புரோட்டோகால் சிலபஸ்ல இல்ல, அது ரிமூவ் பண்ணியாச்சு. ஓல்ட் சிலபஸ்ல இல்ல, பாசிபிள் கேள்விக்கு வரவையும் இல்லை. கால்குலேஷன் அதெல்லாம் கடும் கஷ்டம். தேவையில்லாத கேள்விக்கு வரவே வராதா? நான் 100க்கு 100% அடிச்சு சொல்றேன், வரவே வராது. நீங்க 2 ஷெட்யூலிங் இது அமைப்பு பார்த்தா போதும். இப்ப இருக்கிற டியூட்டை இப்ப இருக்கிற நீங்க எந்த யூனிட்ட டியூட்டை படிச்சா போதும், அதுக்குள்ள அவ்வளவு கேள்வியும் வரும். நான் போடலன்னு சொன்னா எனக்கு அது பை மிஸ்டேக்ஸ் இல்லை, ஒரு வீதம் வரலாம். ஆனா நான் மேக்சிமம் அனலைஸ் பண்ணி போடுற எந்த கேள்வி வரும், எது வராதுன்னு. அது வரவே வராது. 100க்கு 100% கன்ஃபார்ம். அதை அவர் சொல்லிட்டு தெளிவா சிலபஸ்லயும் இல்லை. இப்ப நான் மெயினா மாய நினைவகம் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது, மாய நினைவகம் சம்பந்தம் பார்க்க போறோம். இப்ப மெயினா மாற்றீடு விஷயம், ஏன் மாய நினைவகம் தேவைப்படும்? நான் பார்த்த மாற்றப்பட்டதும் காத்திருக்கு, மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்டது நிலை இடத்த வைப்பாட பார்த்துட்டு இந்த கான்செப்டுக்குள்ள வர போறோம். இப்ப நினைவக முகாமைத்துவம், இணைய முகாமைத்துவத்துல மெமரி மேனேஜ்மெண்ட்ல நினைவு முகாமைத்துவத்துல மெயினா வர்றது மாய அல்லது பேரளவிலான நினைவகம். நமக்கு இங்க RAM இருக்கும், அது பௌதிக பிசிக்கல் நினைவகமா பார்க்கும். பௌதிக நினைவகம். இதுல ஹார்ட் டிஸ்க்ல நம்ம RAM போல ஒரு பகுதியை வச்சிருப்போம். ஹார்ட் டிஸ்க்ல இத மாய அல்லது பேரளவிலான virtual மெமரின்னு சொல்லுவோம். பௌதிக மெமரி STD, மாய அல்லது பேரளவிலான virtual மெமரின்னு சொல்லுவோம். பௌதிக RAM, பிசிக்கல் RAM பிசிக்கல் RAMல இடம் இல்லாத போது, ஸ்பேஸ் ப்ராப்ளம் வரும்போது, இடப்பற்றாக்குறை வரும்போது
இவர்தான் இந்த virtual memory இருப்பார். ஒரு ஹார்ட் டிஸ்க்ல நம்ம ரெம்ம போல ஒரு பகுதியை ஏற்படுத்துவோம். ரெம்ம போல ஒரு பகுதியை ஏற்படுத்துவோம். என்னதுன்னா நிரலை வச்சு திரும்ப எடுக்கிறது, இந்த மாற்று இருக்கு, ஸ்வெப்ட் அவுட், ஸ்வெப் பண்றதுக்கு பாவிக்கிறதுக்காக இந்த மாய நினைவகம் virtual memory. ஏன்னு கேட்டா CPU எப்ப ப்ரோசஸ் பண்ணுண்டா CPU ரெம்மில் காணப்பட்டால் மாத்திரமே செயற்படுத்தும். CPU ரெம்மில் காணப்பட்டால் மாத்திரமே செயற்படுத்தும், ப்ரோசஸ் பண்ணும். தெளிவா தெரிஞ்சிருக்கணும். CPU ரெம்ல இருந்தா மட்டும்தான் ப்ரோசஸிங் செய்யும். CPU ரெம்ல இருந்தாதான் ப்ரோசஸ் பண்ணும், இல்லாட்டி ப்ரோசஸ் பண்ணாது. நோட் பண்ணுங்க. பேசிக் தியரி. நம்ம மாற்றீடு செய்யறதுக்கு தான். மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலை, மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலைதான் virtual memory வைக்கப்படும். மாற்றப்பட்டதும் தடுக்கப்பட்ட நிலை, மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் நிலையும் வைக்கப்படும். நினைவு முகாமைத்துவம், மெமரி மேனேஜ்மெண்ட். இல்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இதெல்லாம் மாற்றப்பட்டதும் காத்திருக்கும் இல்ல, மாற்றப்பட்டது தடுக்கப்பட்ட நிலை மத்தளவு இருக்கும். வேற கொள்ளளவு அதிகம், வேற கொள்ளளவு அதிகமா கெப்பாசிட்டி கூடுதலா இருக்கும், வேற கொள்ளளவு குறைவு எப்போதும். வேற கெப்பாசிட்டி குறைவா இருக்கு, வேற கெப்பாசிட்டி எப்போதும் கூடுதலா இருக்கும். இடப்பற்றாக்குறை காணப்படும் போது தற்காலிகமா வைத்து மீண்டும் எடுக்கிறதுக்காக சொல்லி நம்ம அப்படி ஸ்வெப்ட் அவுட். அதுக்கு நம்ம virtual memory மாய அல்லது பேரளவு நினைவத்தை பாவிப்போம். ஏன் அப்படி பாவிக்கணும்னு கேட்டா CPU ரெம்ல இருந்தா மட்டும் ப்ரோசஸ் பண்ணும். அப்ப ரெம்ம போல படம், ரெம்ம போல படம் காட்டுற அமைப்பா வந்து நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் ரீ. இங்க கொள்ளளவு குறைவா கெப்பாசிட்டி குறைவா இருக்கும், வேற கெப்பாசிட்டி கூட, வேற நம்ம தர்க்க நினைவகம்னு சொல்லுவோம். தர்க்க நினைவகம், லாஜிக்கல் நினைவகம்னு சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க்ல நம்ம பிளாஷ் டிரைவ்ல ஏற்பாடு செய்யலாம். ஹார்ட் டிஸ்க் தான் பொருத்தம் மெயினா. solid state ஹார்ட் டிஸ்க்லயும் வரலாம், HDD-ல இல்ல solid state ஹார்ட் டிஸ்க்ல, solid state டிரைவ்லயும் வரலாம். இந்த இடப்பற்றாக்குறை ஏற்படும் போதுதான் டெம்பரரியா மாத்தி இடம் பெறும்போது திரும்ப கொண்டு வரதுக்காக நினைவு முகாமைத்துவத்தை இல்ல வர மாய நினைவகத்தை பாவிக்கும். இதுதான் மெயின் மெமரி மேனேஜ்மெண்டா
நம்மளோட சப்ஜெக்ட்ல வரும். இதுல நிறைய கால்குலேஷன் வரும், நிறைய கால்குலேஷன்கள் இந்த பாட்டுலாம் வரும். இப்போ முதல் கேள்விக்கு வாங்க. மாய நினைவகம் virtual memory தொடர்பான கூட்டுகள் சரியானது. ரெம்மின் அளவை பௌதிக அளவில் அதிகரிப்பதாகும். இல்ல, பிசிக்கலா ரெம் கூடாது. virtual memory வந்து பிசிக்கலா கூடாது, லொஜிக்கலா அதிகரிக்கிற கான்செப்ட்ஸ் அடிப்படையில. ரெம்மின் அளவை கருத்தாக்க அளவில் கான்செப்ட் அடிப்படையில கூட்டுறதான் அது. கருத்தாக்கம்னா கான்செப்ட்னு போட்டுக்கொள்ளுங்க. கான்செப்ட் லொஜிக்கல் அமைப்புல அதிகரிக்கிறது தான் நம்ம virtual memory நோக்கம். இப்ப பிசிக்கல் மெமரியோட சேர்ந்து லொஜிக்கல் மெமரிய அதிகரிச்சு சிபியுக்கு படம் காட்டுறோம். சிபியுக்கு நம்ம ஒரு இமேஜினரிய உருவாக்குறோம். எங்களோட ரெம் கூடடா பாண்டு. ஆனா பிசிக்கல் ரெம்ட கெப்பாசிட்டி கூடவே கூடாது. ரெம்ட கெப்பாசிட்டி கூடவே கூடாது. கருத்தாக்க முறை லொஜிக்கலா கருத்து கன்செப்சுவல். நம்ம டேட்டாபேஸ்ல படிச்சோம்ல, கருத்தாக்கம் கன்செப்சுவல் டிசைன்டு நம்மளோட ஐடியாவை உருவாக்குறது. இப்படி அதாவது ரெம்மின் அளவை நம்மளோட ஒரு கன்செப்டை உருவாக்கி ரெம்மின் அளவை கூட்டின மாதிரி காட்டுறோம். பிசிக்கலா கூட இல்ல. எப்படி செய்வோம்? இப்ப வீடுதிக்கு கல்யாண டைம்ல பக்கத்துல கொட்டி ஒன்று அடிப்போம். கூடாராம்னு சொல்ற ஒரு கெந்தம் அடிப்போம். ஒரு கெந்தொண்டு அடிப்போம் தானே. ஏன்னா அதுக்கு தற்கொலை இடம் காணாம கல்யாண வீட்டுக்கு அடிச்சு போட்டு டெம்பரரியா கொண்டு வச்சுக்கிறாங்கள கெந்தடிச்சு அங்க இருந்து திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டாட வீட்டுல இருந்து அங்க மாத்தி மாத்தி வச்சிருப்போம். ஏன்டா இடம் காணாம போகுது. ஏன்டா கல்யாண டைம்ல வெட்டிங் டைம்ல ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. இப்போ டெம்பரரி ஏற்பாடு மாதிரி தான். நம்ம அப்ப வீட்டு அளவு கூட்டிட்டு அர்த்தமா கெந்தடிச்சா இல்ல. இப்ப கன்செப்சுவல் அடிப்படையில ஆட்கள் நிறைய பேரை வைக்கலாம்ங்கிற கான்செப்ட் தான் நம்மட